Good morning students, I am MRK. We are going to see NCERT syllabus for CBSE 10th standard mathematics. Chapter 11 area related to circle. சரிங்களா சொல்கிறது Chapter 11 area related to circles. இது ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கிறணும். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கிறோன்னா இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கிறணும். ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கோ. இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் மூவ் பண்ணுவோம். சரிங்களா சொல்கிறது ரைட். இன்ட்ரொடக்ஷன் வேணும். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா சொல்கிறது? ஒரு சர்க்கிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, குட். இதில் பொறுமையாக நிதானமாக பார். பொறுமையாக நிதானமாக பார். சென்டர் பாயிண்ட் வச்சு அது வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் வச்சு அது வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா இதுக்கு பேர் டயாமீட்டர். இதுக்கு பேர் என்னது? டயாமீட்டர். இதுக்கு பேர் டயாமீட்டர். இது ஏ, இது பின்னு வேணால் வச்சுக்கோ. எண்ட் ஆஃப் த டயாமீட்டர்ஸ். இது ஓன்றது சென்டர். அப்போ ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓன்றது சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா சொல்கிறது? ஏபின்றது டயாமீட்டர். ஏபின்றது என்னது? டயாமீட்டர். ஓகே, குட். ஓஏ ஹாஃப் லென்த் இருக்குல்ல, ஓபி அப்படின்றது ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். டயாமீட்டரை வந்து ஸ்மால் டின்னு குறிப்பாங்க, ரேடியஸை வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சர்க்கிளில் தேவையானது எழுதுகிறேன். ரேடியஸ் தமிழில் ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியஸ் இருந்தால் தான் சர்க்கிள் வரைய முடியும். சரியா? அது ஆர்னு டினோட் பண்ணணும். ஆர்னு டினோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் அப்படின்றது வந்து டயாமீட்டர்னா டி, ஸ்மால் டி. இது வந்து என்னென்னா ஓஏன்னு அர்த்தம், அல்லது ஓபின்னு இருக்கலாம், ஏதாவது ஒன்று. அந்த சைடில் எழுதிட்டேன், உனக்கு திருப்பி எழுதுகிறேன். டயாமீட்டர்ன்றது ஏபி. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். ஏரியான்ற தம்பி இந்த உள்ள பார்ட். ஏரியான்றது இந்த உள்ள பார்ட் இருக்குல்ல, இதுதான் ஏரியா. இந்த உள்ள பார்ட்டுக்கு பேர் தான் ஏரியா. சரியா சொல்கிறது? புரிஞ்சுக்கோ. ரைட். இது உள்ள பார்ட்டுக்கு பேர் தான் ஏரியா. எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணல ஃபுல்லாக. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லலாம், அல்லது பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள்னு சொல்லலாம். சுற்றளவுன்னு தமிழில் சொல்லுவாங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் 2πrன்னு அர்த்தம். 2πr அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா πd அப்படின்னு சொல்லலாம். πd. ஓகே. சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது சுற்றி உள்ள ரிங்கு. சுற்றி உள்ள ரிங் அப்படின்னா அதே சர்க்கிளை வந்து நான் டினோட் பண்ணுறேன். சரியா சொல்கிறது? இந்த சுற்றி உள்ள ரிங்கு. சுற்றி உள்ள ரிங்குனா இந்த இந்த அதிலே போட்டிருக்கேன். ரெட் கலரில் போட்டிருக்கேன்ல, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரெட் கலரில் போட்டது சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரெட் கலர். சரியா சொல்கிறது? ரெட் கலர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ் அல்லது பெரிமீட்டர்னு அர்த்தம். ரைட்.
அடுத்து ஏரியா ஆஃப் ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா √3/4 a ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் 1/2 BH பேஸ் இன்ட்டு ஹைட். சொல்ல புரியுதா? இதில் இது ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் சரிதானே. நெக்ஸ்ட்டு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது மூணுமே சைடு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னா சைட்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும். இது வந்து பேஸு, இது வந்து ஹைட்டு, இது என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி அப்படின்றது. இந்த இன்ட்ரோடக்ஷன் முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணு. குட். நெக்ஸ்ட்டு அதே சர்க்கிளில் செக்மெண்ட் பற்றி படிக்கணும். செக்மெண்ட்டை பற்றி படிக்கணும். புரியுதா சொல்கிறது? அப்போ நான் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே குட். அதில் ஒரு பார்ட் பிரிச்சுக்கிறேன். சென்டரில் இருந்து ஒரு குவாட்ரண்ட் மாதிரி பிரிச்சுக்கிறேன். ஒரு செக்டார் அப்படின்ற மாதிரி. செக்டார் சரியா? ரைட். இப்போ இது வந்து ஆங்கிள் தீட்டா, சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்றது. இது ரேடியஸ் தான்டா தம்பி. இது என்னது? ரேடியஸ் தான். ஓஏ நிலைக்கலாம், ஓபி நிலைக்கலாம். ரேடியஸ் தான் ஓஏ ஓபி. ஓன்றது சென்டர் உனக்கு தெரியும். ஓஏ ஓபி அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். இது உனக்கு தெரியும் சரிங்களா? இந்த இடத்துல உள்ளது மைனர் செக்டார்னு அர்த்தம். மேலே உள்ள பார்ட்டுக்கு பேர் மேஜர் செக்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த உள்ள ஆங்கிள் வந்து தீட்டானா, இந்த வெளியில் உள்ள ஆங்கிள் இருக்குல்ல, இது வந்து 360 மைனஸ் தீட்டா அப்படின்னு அர்த்தம், வெளியில் உள்ளது. இப்போ நம்ம இதில் இருந்து எடுக்க போகிறோம். சரியா சொல்கிறது? என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஹிண்ட் எழுத போகிறேன். இன்ட்ரோடக்ஷன். ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னு டாபிக். இதில் ஏரியா ஆஃப் மைனர் செக்டார்னு ஒன்று எழுதலாம், மேஜர் செக்டார்னு ஒன்று எழுதலாம். நான் எழுதியிருக்கேன் பாரு, அதான் மைனர் செக்டார் ஏஓபி அப்படின்றது. θ/360 இன்ட்டு πr². ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் அப்படின்றது மேலே உள்ளது 360 மைனஸ் θ/360 இன்ட்டு πr². நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் ஆர்க்ன்றது ஏபிடா தம்பி. லென்த் ஆஃப் ஆர்க்ன்றது என்னது? இந்த ஏபி. இதுதான் லென்த் ஆஃப் ஆர்க். சரியா சொல்கிறது? லென்த் ஆஃப் ஆர்க். இது லென்த் ஆஃப் மேஜர் ஆர்க்னு வேணால் எல்டாஸ்னு வேணால் வச்சுக்கோ. அப்போ லென்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் மைனர் செக்டாருக்குள்ள ஆர்க் லென்த்து, அது வந்து எல்லுன்னு டினோட் பண்ணியிருக்கேன். சரியா சொல்கிறது? எல்லுன்னு டினோட் பண்ணியிருக்கேன். சரியா? நானா
அது எல்லுன்னு கூட காட்ட வேண்டியதில்லை, உனக்கு தெரியறக்காண்டி எழுதியிருக்கேன். சாரி, எல்லுன்னு உனக்கு தெரியறக்காண்டி எழுதியிருக்கேன். ஃபார்முலா வந்து தீட்டா பை 360 இன்ட்டு theta by 360 into circumference 2πr, length of arc. இதே மாதிரி major length of arc of major sector. மேஜர் செக்டார்ன்றது மேலே நான் எழுதியிருக்கிறது எல் டேஷ்னு போட்டிருக்கேன். சரிங்களா? 360 மைனஸ் தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. இதுதான் ஏரியா ஆஃப் செக்டாருக்கு உள்ளது. ஒரு சர்க்கிளில் செக்டாரை பற்றி நம்ம பேசுகிறது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டை பற்றி பேசுகிறது. நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டை பற்றி பேசுகிறது. அதே மாதிரி தான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோ. சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஓகே குட். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோ. ரைட். அதில் ஒரு கார்டு வரைகிறேன். கார்டு 2 டயமீட்டர் 2 சர்க்கம்ஃபரன்ஸுக்கு 2 பாயிண்ட்லேருந்து ஜாயின் பண்ணோம்னா ஒரு கார்டு கிடைக்கும். சென்டர் வந்து ஓன்னு வச்சுக்கிடுவோம். இந்த சென்டர்லேருந்து அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஓஏ அப்படின்றது ரேடியஸ். அதே மாதிரி ஓபி அப்படின்றது ரேடியஸ். உள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓஏ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஏன்னு வச்சுக்கோ, இதை பின்னு வச்சுக்கோ. அப்போ இது என்னது? ரேடியஸ். அப்போ ஏபி அப்படின்றது கார்டு, சிஹெச்ஓஆர்டி கார்டு. ஓஏ ஓபின்றது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். ஓகேயா? அப்போ ட்ரையாங்கிள் ஓஏபி அப்படின்னு அர்த்தம். ட்ரையாங்கிள் ஓஏபி. இதுக்கு பேர் மேஜர் செக்மெண்ட். இது மைனர் செக்மெண்ட். செக்டார் வேறு. செக்டார்ன்ற இந்த கார்டு வந்து பிரிக்குது பாரு. அந்த கார்டு பிரிக்காமல் சர்க்கிள் பிரிக்கிறது தான் அது செக்டார். இந்த கார்டை வச்சு நம்ம சொல்கிறோம்ல, ஏபின்ற கார்டை வச்சு, அதுக்கு பேர் செக்மெண்ட். சரியா சொல்கிறது? அப்போ இந்த ட்ரையாங்கிளோட கொஞ்சம் கவனிச்சுக்கோ. பொறுமையாக நிதானமாக எழுதணும். ஏன்னா அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் அப்படின்னா கீழே உள்ள பார்ட்டு. மைனர் செக்மெண்ட் அப்படின்னா கீழே உள்ள பார்ட்டு அப்படின்றது அர்த்தம். அது தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி. புரியுதான்னு பாரு. என்ன சொல்கிறான் அப்படின்றது புரியுதான்னு பார்த்துக்க. மொத்தம் ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி இல்லை ஏஓபி அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது மைனர். கீழே உள்ளது கிடைக்கும். இது கிடைக்கும். இதுதான் மைனர். புரியுதா சொல்கிறது? இப்போ மேஜர் செக்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா, மேஜர் ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அது என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு பாரு. ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா அதே தான். டோட்டல் சர்க்கிளுடைய ஏரியா என்னது? πr ஸ்கொயர். அதிலிருந்து கீழே உள்ள மைனர்ஸ் ஆர்க் ஆஃப் மைனர் செக்மெண்ட்டை கழிச்சிடலாமா? ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டை கழிச்சிடலாமா?
மைனர் செக்மெண்ட் கழிச்சிட்டோம்னா புரியுதான்னு பார்த்துக்க. மைனர் செக்மெண்ட்டை கழிச்சிட்டோம்னா மேஜர் செக்மெண்ட்டு கிடச்சிரும். மேலே உள்ள பார்ட்டுனா இந்த பார்ட் எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன், பார்த்துக்கோ தெரியுதான்னு. ட்ரையாங்கிளோடு சேர்ந்து அந்த கோட்டோடு வரும், அது கீழே இறங்கிடக்கூடாது. ட்ரையாங்கிளை வச்சு நம்ம அந்த ட்ரையாங்கிளை உள்ளே சேர்க்குறோம். அதாவது கொஞ்சம் யோசிச்சுக்கோ, என்ன யோசிச்சுக்கோ அப்படின்னா, மொத்த ஏரியாவிலேருந்து மைனர் செக்மெண்ட்டை சப்ராய்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மேஜர் செக்மெண்ட், மேலே உள்ளது. சரியா புரியுதா சொல்கிறது? மேலே உள்ளது கிடைக்கிது, இதுதான் மேஜர் செக்மெண்ட். மொத்த ஏரியாவிலேருந்து மைனர் செக்மெண்ட்டை கழிச்சா. பட் மைனர் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா என்ன சொல்லிடுறோம், அந்த ஏரியா செக்டார் இருக்குது தெரியுதா, ஓஏபி, இந்த ரிங்கு, இந்த பார்ட்டு, அந்த பார்ட்டில் இருந்து அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கழிச்சிடுறோம். அதாவது இந்த அப்படி கொடுத்து இப்படி போட்டிருக்குல்ல, இதுதான் செக்டார். இதில் நல்லா பார்த்துக்கோ, இந்த ட்ரையாங்கிளை கழிச்சிட்டோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதுதான் என்னது, மைனர் செக்மெண்ட். ஓகே குட், புரியுதான்னு பார்த்துக்கோ. ஓஏபி ட்ரையாங்கிள் இது. எக்ஸசைஸ் போவோம். எக்ஸசைஸ் 11.1 ஃபஸ்ட்டு சம். புக் எடுத்து வச்சுக்கோ. என்னால் கொஸ்டின் ரைட் பண்ண முடியல, ஸோ நான் ரீட் பண்ணுறேன், பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்கு, என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் ஒன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டார்னு கேட்டிருக்கு. கொஸ்டின் நம்பர் 1 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டார்னு கேட்டிருக்கு. ஆஃப் ஏ சர்க்கிள் வித் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர்ஸ் சொல்லியிருக்கு. ரேடியஸ் வந்து ஆர் கொடுத்துருக்கு, கிவன் ஆர் கொடுத்துட்டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டிருக்கு. ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டிருக்கு, என்ன அப்படின்ட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேங்களா சொல்கிறது? அப்போ நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ரேடியஸ் என்னது, 6 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ரைட்டு. அப்போ நம்ம சென்டரில் இருந்து இப்படி கோடு போட்டோம்னா இது ரேடியஸ். அதே மாதிரி இங்கேருந்து இங்கிட்டு போட்டாலும் சரி என்னது, ரேடியஸ். ஓகேயா, ரைட். இப்போ ஆங்கிள் வந்து 60 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்கு. ஆங்கிள் ஆஃப் செக்டார் என்ன கொடுத்துருக்கு, 60 டிகிரியும் கொடுத்துருக்கான். தீட்டா கொடுத்துருக்கான். ஆங்கிள் ஆஃப் செக்டார் கொடுத்துருக்கான். செக்டாருடைய ஆங்கிள் கொடுத்துருக்கு. தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரின்னு கொடுத்துருக்கான். இதை வேணால் ஓன்னு வச்சுக்கோ. இது ரேடியஸ் ஆர் அப்படின்னா இது எத்தனை சென்டிமீட்டரு, 6 சென்டிமீட்டர். இதுக்கும் 6ன்னு போட்டுக்கலாம், சென்டிமீட்டர். ரைட், குட். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் செக்டாருக்கு ஃபார்முலா, ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். பைக்கு வேல்யூ 3.14ன்னு எழுதலாம், அல்லது 22/7 எழுதலாம். ஓகே குட். அடிக்கிறத பொறுத்து நீ மாற்றிக்க. தீட்டா வந்து 60 டிகிரி பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா 10 6 ஆர் 30, 60. அடுத்து 6 அடிச்சிடலாம், சரிதானா? அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 132 டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதான்னு பார்த்துக்க. 10, 22, 6 மல்டிப்ளை பண்ணிக்கோ. இதில் உள்ளது சரி, ரிமைனிங் என்ன இருக்குது, 10 இருக்குது. சாரி, 10 அடிச்சிட்டேன். 22 இருக்குது, 6 இருக்குது, பை 7 இருக்குது.
இதை அடிச்சு இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே 7. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன 132/7 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் சம். ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 2, வாட் இஸ் கிவன், என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்கு. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கொடுத்துருக்கு 2πrன்னு அர்த்தம். அது என்ன கொடுத்துருக்குன்னா 22 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் கேட்டிருக்கு. ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் மீனிங் வட்டத்தில் ஒரே ஒரு கால்வட்ட பகுதி மட்டும் கேட்டிருக்கு. வட்டத்தில் 4 குவாட்ரண்ட் வரும். சரியா சொல்கிறது? வட்டத்தில் வந்து 4 குவாட்ரண்ட் வரும். இப்படி பிரித்தோம்னா இது ஒரு குவாட்ரண்ட், 2 பிரியுதில். அடுத்து இங்கேருந்து பிரித்தோம்னா மொத்தம் 4 பகுதிகள் வரும். 4 குவாட்ரண்ட் வரும். 4 குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். இது ஒவ்வொன்றும் எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. சரியா சொல்கிறது? எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ நான் இதிலேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கிறேன். கிவன் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து 2πrலேருந்து 2 × 22/7 × r தெரியாது, கண்டுபிடிக்கிறேன். சர்க்கிளுக்கு ரேடியஸு 22. அப்போ r = 22 × 7/22. அங்கிட்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இது 2 வந்து டிவைடில் வந்துடும். அப்போ 22 22 அடிச்சிரு. அப்போ r = 7/2ன்னு வருது. இல்லை சார் நான் அடித்து போடுறேன் அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஆர் இதுதான் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். எனி ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஆன்சர் உனக்கு வச்சுருக்கேன். சரியா? இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் அதை மறந்துடாத. உனக்கு என்னென்னா கால்வட்ட பகுதிக்கு உள்ள இது 90 டிகிரி θ/360 πr² அப்படின்னு அர்த்தம். இப்போ θ/360னா 90/360 × πr². ரைட். இப்போ வேல்யூ போடுறேன். அடிச்சிடலாம். 4 9 36 1/4 × 22/7 × 7/2 × 7/2. சரியா? 7 7 கேன்சல். 2க்கு வந்து 11 வந்துடும். சரிதானா? அப்போ 77/8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட். புரியுதான்னு பாரு. கேட்ட கேள்விக்கு அர்த்தம் இந்த குவாட்ரண்ட் ஏதாவது ஒரு குவாட்ரண்ட் ஒரே ஒருடைய கால்வட்ட பகுதியுடைய ஏரியா. சரியா? இது ஓ, இது ரேடியஸ் ஆர் 7/2. குட். கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3டா தம்பி. கொஸ்டின் நம்பர் 3. What is given? The length of the minute hand of clock is 14 centimeter. Minute hand, அதாவது கடிகாரத்துடைய முள் கடிகாரம் இருக்குல்ல, மினிட் ஹேண்டு, நிமிட முள் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து எவ்வளோவா லென்த்து கொடுத்துருக்கான். லென்த்து கொடுத்துருக்கான் அப்படின்னா அது ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஒரு கிளாக்கு சர்க்கிளாக போட்டிருக்கேன். இதிலிருந்து சரியா நான் சொல்கிறது? இதிலிருந்து நீ வந்து ஒரு இதை எடுத்துக்கோ. சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு ஒரு ஆரோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இன்னொரு 1 அப்படின்ற நம்பருக்கு ஆரோ பண்ணியிருக்கேன். கிளாக் இது கிளாக் அப்படின்றனால இது ஓ. சரிதானா? இங்கே வந்து 12 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு செக்டார் மாதிரி கிடைக்குது பாரு. தெரியுதா சொல்கிறது? ரேடியஸ் வந்து 14 கொடுத்துருக்கான்.
புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ பொறுமையாக. மினிட்டுடைய இது. ஃபைண்ட் த ஏரியா ஸ்வெப்ட் பை த மினிட் ஹேண்ட் இன் 5 minutes. அப்போ நான் வந்து 5 minutes கண்டுபிடிக்கிறேன். சரியா? கொஞ்சம் நடுவில் இருந்தால் 12ன்னு வரும். ஒன்று விலகுச்சுன்னு வச்சுக்கவேன். 5 minutesனா எவ்வளவு? 1ல் வந்து நிற்கும்ல, தெரிதானே? 12.5 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே அர்த்தம். 5 minutes ஆகிறது 12.5 அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரிங்களா சொல்கிறது? ரைட். அப்போ ரேடியஸ் கொடுத்துருக்கு 14 சென்டிமீட்டர். தீட்டா கொடுத்துருக்கு 30 டிகிரி. அப்போ ஆங்கிள் டிஸ்கிரைப்டு உருவாக்குறது, ஆங்கிள் டிஸ்கிரைப்டு இன் 5 minutes, 5 minutesல உருவாக்குறதுக்கு கொடுத்துருக்கான். எவ்வளவு? 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். கண்டுபிடிக்கணும். இதை 30 டிகிரி கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த கண்டுபிடிச்சி சொல்கிறேன், பார்த்துக்கோ. ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கு. 5 minutes வந்து டீவியேஷன் ஆகுது, டிஸ்கிரைப்டு அப்படின்ற மாதிரி. அப்போ தீட்டா பை 360 இன்ட்டு 5, தீட்டா பை 360 இன்ட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிதான் நான் சொல்கிறது? அப்போ பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. அசம்சன் பண்ணி நீ எடுத்துக்கிட்டாலுமே ஈஸியாக எடுத்துலாம்டா தம்பி. அசம்சன் பண்ணினா இப்படி ஒரு கோடு போடுறோம், இப்படி ஒரு குவாட்ரண்ட் போடுறேன் டைமு. அப்போ நம்ம இதுக்குள்ளே இடைப்பட்டது எழுதுறோம்னு வச்சுக்கவேன், என்னென்ன டிகிரி டீவியேஷன் ஆகும் நல்லா யோசிச்சுப்பார். இதில் இப்போ 3ன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல 3லேருந்து 6க்குன்னு வச்சுக்கவேன். அப்போ என்ன வந்துடும்? 4 வரும், 5 வரும். அப்போ இந்த 90 டிகிரின்னு உனக்கு நல்லாவே தெரியும், ரைட் ஆங்கிள். அப்போ நான் அதை பிரிக்கையில் 4க்கு ஒன்று பிரிக்கணும், அதே மாதிரி எதுக்கு ஒன்று பிரிக்கணும்? 4க்கு ஒன்று பிரித்த மாதிரி எதுக்கு ஒன்று பிரிக்கண்டா தம்பி? 5க்கு ஒன்று பிரிக்கணும். அப்போ நம்ம மொத்தமாக சேர்த்தா என்ன ஆங்கிள் வரும்? 90 ஆங்கிள் வரணும். அப்போ நீ நல்லா கவனிச்சு பாரு. இது ஒரு 30, இதுவும் 30, அப்போ இதுவும் எவ்வளவு? 30. அப்போ அந்த 90 பிரித்தா 3 தான் பிரித்தோம்னா என்ன வந்துருச்சு? 30. 5 minutes டீவியேஷன் கிடைக்கிற ஆங்கிள் என்னது? 30 டிகிரி அப்படின்றது நம்ம இதை வச்சே சொல்லிடலாம். புரியுதா சொல்கிறது? அசம்சன் பண்ணி நம்ம சொல்லிடலாம் கணக்கில். இல்லை சார் அப்படின்னா ஒன்று இதை யோசனை பண்ணிக்கோ மைண்டில். அப்படி இல்லை சார் அப்படின்னா ஃபார்முலா எழுதையில் 360 பை தீட்டான்னு எழுதிட்டு இன்ட்டு போட்டு 5ன்னு போடணும். ஒரு ரொட்டேஷன் வந்து 360, ஒரு ரொட்டேஷன் வந்து 360. இதுக்கு இங்கே வந்து தீட்டா போடையில் 60 டிகிரின்னு போடணும். என்ன போடணும்? 60 டிகிரி. 60 டிகிரி மறந்துடாது. தீட்டா 360 பை 60 டிகிரி இன்ட்டு என்னது? 5. அப்போ என்ன வரும்? 6 36, 6 6 30 டிகிரின்னு அர்த்தம். இப்படி நீ ஃபைன் பண்ணாலும் சரி, இப்படி நீ ஃபைன் பண்ணாலும் சரி. சரியா? ஏதாவது எனி ஒன், இது ஈஸி வே. சரியா? ரைட். அப்போ தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். இது ஏரியா ஆர்க்கோடு சேர்ந்துருந்தால் அது பேர் செக்டாரு. லைன் வந்து இது இருந்துச்சுல கார்டு, அது கட் பண்ணி எடுக்கிறது மைனர் செக்மெண்ட்டு, மேஜர் செக்மெண்ட்டு. இது மைனர் செக்டாரு, இங்கிட்டு உள்ளது மேஜர் செக்டார். ஆர்க்கோடு சேர்ந்துருக்குல்லடா, அதுக்கு பேர் செக்டார்ரா, மறந்துடாத. ஆர்க்கை ஃபோல்டு பண்ணால் தான் கோன் கிடைக்கும். கோன் CONE. ஏரியா ஆஃப் செக்டார். செக்டார் வேறு, செக்மெண்ட் வேறு, பார்த்துக்கோ. செக்மெண்ட் பிரிக்கிறது, கார்டு பிரிக்கிறது தான் செக்மெண்ட். தீட்டா பை 360 இன்ட்டு πr². அப்போ தீட்டா வந்து 30 பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு r². 14 இன்ட்டு 14. 1 7s are 7, 2 7s are 14. இதை அடிச்சிருவோம். 10 1 2 0 இன்ட்டு 22 இன்ட்டு 2 இன்ட்டு 14. சரி, இதை அடிச்சிட்டோம்னா 12, இதையும் அடிச்சிட்டோம்னா 6, இதையும் அடிச்சிட்டா 3, 11. அப்போ 11 இன்ட்டு 14/3 அப்படின்ட்டு வருது. நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதுனோம்னா என்ன சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது? 154
பை 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 154 by 3 centimeter square. Third question over. Next, fourth question. What is given? A chord of circle of radius 10 centimeter. ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து என்ன, சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து பார்த்துக்கோ, சர்க்கிளுடைய ரேடியஸு 10 சென்டிமீட்டரான். சரி, அதே மாதிரி கார்டு லென்த்து ஏபி ஒரு கார்டு வந்து பிரிக்குது. சப்ஸ்டாண்டு ரைட் ஆங்கிள் அட் த சென்டர் அப்படின்னு சொல்கிறான். சரியா சொல்கிறது? அப்போ நம்ம என்ன சொல்கிறான், இந்த ரெண்டு ரேடியஸ் பிரிக்கிறதுல தம்பி, இது ஒரு 10 சென்டிமீட்ரு, இது ஒரு 10 சென்டிமீட்ரு. இதில் சென்டராக பிரிக்கிற ஆங்கிள் வந்துடா தம்பி 90 டிகிரி சொல்கிறான், ரைட் ஆங்கிள்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா ஒரு கார்டு கிடைக்கும், அதை வேணால் ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த கார்டு என்ன வச்சுக்கலாம், ஏபின்றது கார்டு, லென்த் ஆஃப் த கார்டு. ஓஏன்றது ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். லெட்டு ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு லெட்டு லென்த் ஆஃப் த கார்டு ஈக்குவல் டு ஏபி தெரியலை. சரிங்களா? ரைட். அப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஏரியா மைனர் செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கான், இந்த இது கேட்டிருக்கான். அதே மாதிரி இன்னொன்று என்ன கேட்டிருக்கான், மேஜர் செக்மெண்ட்டு கேட்டிருக்கான். நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னது இதை ஒன்றுன்னு வச்சுக்க. நெக்ஸ்ட்டு பிளாக்கில் போட்டு காட்டுவோமா, வேறு கலரில், இந்த கலரில் போடுவோம். ரைட். இந்த இங்கே இருக்குல்ல மேலே, இது ஃபுல்லாக தான் இதுக்கு மேலே உள்ளது. எல்லாமே இந்த ரெட்டில் போடுறது ஃபுல்லாக தான் மேஜர் செக்மெண்ட். புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ, அந்த கார்டுக்கு மேலே உள்ளது. நீ வாட்டில் வட்டத்தை மட்டும் பார்த்துட்ருக்காத. ரைட். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று, இது வந்து மேஜர், இது வந்து மைனர். சரியா? ரைட். இதையே அழிச்சிரு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தம்பி ப்ளூவில் கண்டுபிடிக்கிறேன்டா. என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் அப்படின்னா தம்பி நல்லா கவனித்து இது பண்ணிக்கோ. மைனர் செக்மெண்ட்டு கீழே உள்ளதை கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா எப்படி செய்யலாம், அதாவது மொத்தமாக மைனர் செக்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். மைனர் செக்மெண்ட்னா ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டு அப்படின்னா இந்த செக்டார் இருக்குல்ல, இது செக்டார், இதிலிருந்து இந்த கீழே உள்ள போய் தான் இந்த செக்டார்னால் இது மொத்தமாக உள்ளது செக்டாரு. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து இது மொத்தமாக உள்ளது. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து மேலே உள்ள இந்த இதை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கீழே வந்துடும்ல. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபியை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது கிடச்சிரும்ல. என்ன கிடச்சிரும், மைனர் செக்மெண்ட்டு கிடச்சிரும்லடா தம்பி. ரைட். அதை தான் இங்கே செய்ய போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஏரியா ஆஃப் செக்டார் தீட்டா பை 360 இன்ட்டு πr ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 ரைட் ஆங்கிள், அது 1/2 BH. அவனே சொல்லியிருந்தான் சப்ஸ்டாண்டு ரைட் ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லியிருந்தான். அதனால் இந்த ஃபார்முலா போட்டிருக்கேன். அப்போ ரேடியஸ் தீட்டா பை 90 டிகிரி கொடுத்துட்டான்ல வந்து 90 டிகிரி பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 10 × 10 மைனஸ் 1/2 பேஸ் இன்ட்டு ஹைட்
பேஸ் இன்ட்டு ஹைட் 10 இன்ட்டு 10. சரியா? ரைட். அதாவது ரைட் ஆங்கிளுக்கு ஏத்தாப்பில் உள்ளது ஹைபாட்னஸ். ஏபின்றது ஹைபாட்னஸ். ரைட் ஆங்கிளை ஒட்டி இருக்கிறது ஒன்று அட்ஜசன்ட்டு, ஒன்று ஆப்போசிட். அந்த மாதிரி எடுத்துக்கிறணும். ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது சைடு இருக்குல்ல, அது ஹைபாட்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஹைபாட்னஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. 9 4 36 1/4. வேறு எதுவும் அடிக்கலாமான்னு பார்த்துக்கோ. 1/4ன்னு வந்துடும். சரி, அடுத்து 2 2s are 4, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 2 2s are 4, 5 2s are 10. அப்போ வேறு எதுவும் அடிக்க முடியாதுல்ல? வேறு எதுவும் என்ன செய்ய முடியாது? அடிக்க முடியாது. அப்போ நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம். இதை வந்து 3.14ன்னு மாற்றிக்கலாம். இதை வந்து நான் திருப்பி ரிவர்ஸில் அப்ராக்சிமேட் வேல்யூ கொண்டு போயிடுறேன். 3.14 இன்ட்டு 5 இன்ட்டு 5 மைனஸ் இதை அடிச்சிட்டோம்னா 5 50 50 வந்துருச்சு. அப்போ இதை 3 மல்டிப்ளை பண்ணால் 78.5 மைனஸ் 50 சப்ராக்ட் பண்ணோம்னா 28.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு உள்ளது. ஏரியா மைனர் செக்மெண்ட்டுக்கு உள்ளது. சரியா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு மொத்த பையார் ஸ்கொயரில் மொத்த சர்க்கிளில் இருந்து கீழே உள்ள மைனர் செக்மெண்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஆன்சர் கிடச்சிரும், மேஜர் செக்மெண்ட். புரியுதா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறேன். ரெட்டில் செஞ்சுருக்கோம். சரியா? ரைட். ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட். டோட்டல் ஏரியா ஆஃப் சர்க்கிளில் இருந்து மைனர் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டை கழிச்சிட்டோம்னா கிடச்சிரும் கீழே உள்ள ஆன்சரை. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டை கழிச்சிட்டோம்னா கிடச்சிரும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து 22/7 இன்ட்டு 10 மைனஸ் 10 இன்ட்டு 10 10 இன்ட்டு 10 மைனஸ் இது வந்து 28.5. அப்போ என்னடா தம்பி வந்துச்சு? 3.14 இன்ட்டு 10 இன்ட்டு 10 மைனஸ் 28.5. அப்போ இது என்ன ஆகும்டா தம்பி? 2 0 சேரும். அப்போ 314 மைனஸ் 28.5 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். தெரியுதா சொல்கிறது? மேஜர் செக்மெண்ட் அப்படின்றது. பாய்ஸ், இந்த ரெட் கலரில் வந்து நான் வந்து ஏரியா மேஜர் செக்மெண்ட்டோட ஏரியா வந்து தப்பாக நோட் பண்ணியிருக்கேன் பாரு. இது வராதுல்ல. சரியா சொல்கிறது? அதனால் நம்ம இதுதான் உனக்கு ஆக்சுவலி ட்ரையாங்கிளுக்கு இந்த மொத்தமாக சேர்ந்தது இது மைனர் செக்மெண்ட்டு. அந்த செக்டார்லேருந்து இதை கழிச்சிட்டது போக இது மேலே உள்ளது வந்து என்னது? மேலே உள்ளது ட்ரையாங்கிளிருந்து மேலே உள்ளது. அவன் மேஜர் செக்டார்னு கேட்டிருக்கான். நான் செக்மெண்ட்டு நினச்சி செஞ்சுட்டேன். மேஜர் செக்மெண்ட் இல்லை, மேஜர் செக்டார்னால் இதுதான் மேஜர் செக்டார். புரியுதா? கீழே உள்ளது வந்து செக்மெண்ட்டு. அதனால தான் இந்த கோட்லேருந்து கீழே எடுத்திருக்கேன். இது ரேடியஸ்லேருந்து மேலே எடுத்திருக்கோம்ல, இதுக்கு பேர் மேஜர் செக்டார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ தான் நம்ம கவனிக்கிறோம் கொஸ்டினை. அப்போ நம்ம வந்து அடுத்து கண்டுபிடிக்கிறது ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கண்டுபிடிக்கிறது ஏரியா ஆஃப் மேஜர் செக்டார் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ இதுக்கு 360 மைனஸ் தீட்டா பை 360 இன்ட்டு பைஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. அப்போ 360 மைனஸ் 90 பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10. அப்போ என்ன வந்துடும்? 270 பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10. சரியா? அடிச்சிருவோம். அடிச்சிட்டோம்னா 9 27 4 36. அடுத்து 10 10s are 100. 4 அடிச்சிட்டோம்னா 25 வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்துட்டோம்னா கீழே என்ன இருக்குது? கீழே எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 3 இன்ட்டு 3.14ன்னு சேஞ்ச் பண்ணிக்க 22/7க்கு இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா
235.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்போ கவனிச்சுக்க, அதுக்கு இடையில வந்து அந்த கணக்கை வந்து சரியான கவனக்குறைவாக பார்த்துட்டேன். என்ன பார்த்துட்டேன் அப்படின்னா, ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட்டுன்னு பார்த்துட்டு நான் அந்த டோட்டல் சர்க்கிளில் இருந்து சின்ன செக்மெண்ட் இருக்குல்ல, மைனர் செக்மெண்ட்டை செப்பரேட் பண்ணால் கிடச்சிரும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கொஸ்டினை பார்க்கையில் மேஜர் செக்டாரில் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லையில் அந்த ரேடியஸ்க்கு மேலே உள்ள பார்ட்டு தான் என்னது மேஜர் செக்டார். அப்போ நம்ம அதை தான் டினோட் பண்ணணும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5. இன்னைய சர்க்கிள் வந்து ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸ் வந்து 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா சொல்கிறது? ரைட். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான் அப்படின்ட்டு பாரு. ரேடியஸ் கொடுத்துட்டு சென்டர் ஆங்கிள் கொடுத்துருக்கான். சப்ஸ்டாண்ட் ஆங்கிள் சென்டர் ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகே, குட். அப்போ பார்த்துக்க, சப்ஸ்டாண்ட்னா தாங்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு மேலே வந்து 360 மைனஸ் 60ன்னு வரும். அவ்வளோதான். இது 60 டிகிரி. எப்பயும் போல் இது ஏன்னு வச்சுக்கோ, இதை வேணால் பின்னு வச்சுக்கோ. இந்த இதுக்கு பேர் தான் ஏரியா ஆஃப் செக்டார்னு அர்த்தம். இது கீழே உள்ள மைனர் செக்டார், மேலே உள்ளது மேஜர் செக்டார். செக்மெண்ட் இல்லை, செக்டார். ரைட். அவன் என்ன கேட்குறான் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஓன்னு வச்சுக்கோ, ஆர்ஜின். ரைட். லெட் O be the center of the circle. O be the center of the circle. O be the center of the circle. வட்டத்தின் மையம். லெட் OA ஈக்குவல் டு OB ஈக்குவல் டு ரேடியஸ் அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? ரேடியஸ் கொடுத்துருக்கா 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறது. இங்கேயும் 21. அப்போ இதுவும் எவ்வளவு? 21 சென்டிமீட்டர். 3 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின். 3 கலரில் செய்வோம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னா, லென்த் ஆஃப் த ஆர்க், வில்லின் நீளம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சர்க்கம்ஃபரன்ஸோட சேர்ந்தது. θ/360. ஏரியா போடக்கூடாது. இன்ட்டு என்ன போடணும்? 2πr போடணும். ஏன்னா ஆர்க்குன்றது இந்த ஏபி, அந்த ஏபின்றது கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. லென்த் ஆஃப் ஆர்க் அப்படின்ட்டு. அப்போ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட சேர்ந்தது, பெரிமீட்டரோட சேர்ந்தது. அப்போ 60/360 இன்ட்டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 21. 7 3s are 21. இதை அடித்தோம்னா 6. அடித்தோம்னா 1 2 is 2, 3 2s are 6, 3 3 அடிச்சிட்டோம். ஆன்சர் வந்து 22 அப்படின்னு வருது. லென்த்துன்னு சொல்கிறனால சென்டிமீட்டர் தான். இது ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கு? ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்ம்டு பை த ஆர்க். ஏரியா ஆஃப் செக்டார் கேட்டிருக்கு. ஏரியா ஆஃப் செக்டார்னால் இதுக்குள்ளே உள்ளது. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னு எழுதுகிறேன். θ/360 இன்ட்டு πr². θ/360 சாரி 60 பை, அதான் இந்த இது கேட்டிருக்கு, மைனர் கேட்டிருக்கு. 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21 தம்பி 3டா. இது அடித்தா என்னடா தம்பி வரும்? 6டா. அடுத்து ஒரு 3டா. இது 2, 3 2s are 6டா. 1 3 3 சாரி 2 3s are 6டா. இது ரெண்டு அடிச்சுட்டா என்னடா வந்துடும்? 11 வருதுடா. அப்போ 11 இன்ட்டு 21 வருதுடா. 11 இன்ட்டு என்ன வருது? 21 வருது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏரியா அப்படின்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும். ஏரியான்ற என்ன எழுதணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதணும். 231 வருது சென்டிமீட்டர் ஸ்கொயர். மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மூணாவது, ஏரியா ஆஃப் த செக்மெண்ட் ஃபார்ம்டு பை த கரஸ்பாண்டிங் கார்டு. அப்போ மேலே உள்ளது கேட்டிருக்கான்.
அப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணணும். இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஜாயின் பண்ணி இது கார்டு சரியா. ஏபின்றதான் என்னது கார்டு. ஏபின்றதான் கார்டு. மூணாவது லென்த் ஆஃப் த கார்டு. லென்த் ஆஃப் கார்டு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் செக்மெண்ட் ஃபார்ம்டு பை த கரஸ்பாண்டிங் கார்டு. கரஸ்பாண்டிங் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பாரு. ஏரியா ஆஃப் செக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் செக்மெண்ட் அப்படின்னா ஏரியா ஆஃப் செக்டாரில் இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கழிச்சிரு. இந்த இடம் கேட்டிருக்கான். இந்த கார்டை வந்து என்க்ளோஸ் பண்ணுற இந்த ஏரியா என்னன்னு கேட்டிருக்கான். இதுதான் இப்போ மூணாவது கொஸ்டின். இதுதான் தேர்ட் கொஸ்டின். புரிஞ்சுக்கோ. அப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு தேர்ட் கொஸ்டின் வந்து ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டுன்னு கேட்டிருக்கான். அதாவது மைனரை தான் அப்படி கேட்டிருக்கான். செக்மெண்ட்டுன்னு கேட்டிருக்கான். அந்த கார்டு என்க்ளோஸ் பண்ணுறது சரியா சொல்கிறது. அப்போ என்ன வரும் ஏரியா அப்போ கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து மொத்தத்தில் இருந்து மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கழிச்சிரு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி கழிச்சு விட்டுரு. சரி, ஏரியா ஆஃப் செக்டார் நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆன்சர் 231. இது ட்ரையாங்கிள் வந்து ஐசோலஸ் ட்ரையாங்கிள். √3/4 A². ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளா? ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள். சரி, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் 60 டிகிரி பிரிச்சிருக்குல்ல. அப்போ ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் தான் மூணுமே 60 டிகிரி. அப்போ இது √231 மைனஸ் √3/4 ஏக்கு வந்து 21 × 21 அப்படின்னு அர்த்தம். அடிக்க முடியுமான்னு பாரு. இல்லைன்னா அப்படியே தான் வச்சுக்கிறணும். 231/441 √3 / 4 அப்படின்னு வருது. சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். வேறு வழி இல்லை, சுருக்க முடியாது. இல்லை 4 மல்டிப்ளை பண்ணி காமனாக 4 வச்சுக்கலாம். சரிங்களா? ஆன்சரை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 6th சம், கொஸ்டின் நம்பர் 6. ஓகே, வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஃபைண்ட் அப்படின்னு பார்ப்போம். எப்போயுமே அதை மெயின்டைன் பண்ணு, கொஸ்டினை ரீட் பண்ணு, அப்படின்னா தான் நம்ம செய்ய முடியும். ஏ கார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 15 சென்டிமீட்டர் சப்ஸ்டான்ஸ் அண்ட் ஆங்கிள் 60 டிகிரி அட் த சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபைண்ட் த ஏரியாஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் மைனர் அண்ட் மேஜர் செக்மெண்ட்ஸ் அப்படி தான் சர்க்கிள் கொடுத்துருக்கு. சரியா? ரைட்டு. இப்போ பொறுமையாக நிதானமாக செய்யி. சர்க்கிள் வரைஞ்சிக்கோ. ரைட், வரைஞ்சிட்டேன். இதனுடைய நம்மளுக்கு ரேடியஸ் வரையணும்ல. அப்போ அதுக்குள்ளே எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு ஒரு நடுவில் சென்ட்ரு பாயிண்ட் வச்சு இங்கேருந்து இங்கே போடுறேன் ரேடியஸு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போடுறோம். இதனுடைய ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் சொல்கிறான்? 60 டிகிரின்னு சொல்லிட்டான். 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு கார்டு கிடைக்கும். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? ஒரு கார்டு கிடைக்கும். சைடாக போட்டணும். சார்ரா தம்பி, ஒரு சைடாக போட்டேன் கணக்கை. இது கொஞ்சம் பொறுமையா. ஓகே, ரைட். சென்டர்லேருந்து ஒரு கார்டு, அதே சாரி ரேடியஸு, அதுலேருந்து இதுக்கு ரேடியஸு, ஒரு மைனர் செக்டார் உருவாக்கியிருக்கேன். ரைட், இதோடைய ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லிட்டாப்புல. நான் ரொம்ப பெருசாக போட்டோம்னா 90 மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட், இதுவும் 15 தான். இந்த எண்டை ஏன்னு வச்சுக்கோ, இந்த எண்டை வந்து பின்னு வச்சுக்கோ. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு கார்டு கிடைக்கும். ஏபின்றது லென்த் ஆஃப் த கார்டு. ஏபின்றது லென்த் ஆஃப் த கார்டு. சரியா சொல்கிறது? அப்போ இது ஓன்னு வச்சுக்கோ. இது ஓன்னு வச்சுக்கோ. அப்போ ஓஏஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 15 சென்டிமீட்டர். இது ஆர். லென்த் ஆஃப் த கார்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு
லென்த் ஆஃப் த கார்டு, லென்த் ஆஃப் த கார்டு இங்கே எழுதிட்டேன். இதெல்லாம் ரஃப்னு நினச்சிடாத, ஃபேர் தான். அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஆர்க்கு ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்னா ரெட் இங்கில் செய்கிறேன். இந்த இடம் தான் மைனர் செக்மெண்ட். அப்போ நம்ம எழுதையில் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் அப்படின்னு எழுதுனேன்னா நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட்டு, சரியா, மைனர் செக்மெண்ட்டுன்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்க. ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டு செக்டாரு, இந்த ஹோலில் இருந்து இந்த இதுதான் இது செக்டாரு. இது ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு இது பேர் ஏரியா ஆஃப் என்னது செக்டார்னு அர்த்தம். இதுக்கு பேர் அதாவது ஓ ஏ இப்படி ஆர்க்கு வந்து இப்படி வருதுல்ல, இது என்னது பி. அப்போ இது ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ்ன்னு போட்டு மேலே உள்ளதை செப்பரேட் பண்ணிட்டோம்னா, மேலே உள்ள ஏரியானா என்ன ஏரியா, ட்ரையாங்கிள் ஏரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி, அதை செப்பரேட் பண்ணிட்டா அந்த ஆன்சர் கிடச்சிரும். செக்மெண்ட் ஏரியா இந்த கிடச்சிரும்ல. இது புரியுதா? படத்தை போட்டு காமிச்சிட்டேன். அப்போ தீட்டா பை செக்டார் 360 × πr² மைனஸ் √3/4 a², 60/360 × 22/7 × 15 × 15 மைனஸ் √3/4 15 × 15. சரியா? இதை அடிச்சிட்டோம்னா 4 ஒரு 6 36 6 1/6 × 22/7 × 15 × 15 மைனஸ் √3/4 15 × 15. அதாவது காமனாக வெளியில் எடுத்து அடிக்கலாமா அப்படின்ட்டு பாரு, இல்லை வேறு வழியில் சுருக்கலாமா அப்படின்ட்டு பாரு. சொல்ல புரியுதா? ரைட். √3க்கு வேல்யூ வந்து 1.732, 2 டிஜிட்டோட போட்டால் போதும். 1.73 முடிச்சுக்கிட்டா கூட போதும். சரி, இப்போ நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா இது என்ன அடிக்கலாம், 5 3s are 15, 2 3s are 6, 2 அடித்தோம்னா 11. இப்போ மேலே வந்து 11 வருது, 15 × 15 வருது, பை என்னடா தம்பி வருது 7 வருதுடா. மைனஸ் 1.73 √3க்கு இன்ட்டு 225 வருது. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா, இதை அடித்து மல்டிப்ளை பண்ணால் 117.75 மைனஸ் 97.3125. ரைட், குட். ரெண்டையும் இப்போ செப்பரேட் பண்ணோம்னா 20.4375 cm², which is area of minor segment அப்படின்னு அர்த்தம். புரியுதா? பொறுமையாக பார்த்துக்கோ. ஏரியா ஆஃப் செக்டாரில் இருந்து கீழே உள்ளது ஏரியா ஆஃப் செக்டார் தான். அதிலிருந்து ட்ரையாங்கிளை கழிச்சிட்டோம் அப்படின்னா மைனர் செக்மெண்ட்டு கிடைக்கும். இதுதான் மைனர் செக்மெண்ட்ரா, மைனர் செக்மெண்ட். சரியா? இந்த எழுதியிருக்கோம்ல, இதுக்கு மொத்தமாக பேர் மைனர் செக்டார். செக்டார் வேறு செக்மெண்ட் வேறு, பார்த்துக்கோ. ரைட், குட். புரியுதான்னு பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்கான் பாரு, 2 மேஜர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ்னு கேட்டிருக்கு. 2வது பாயிண்ட்டு, இதுலேயே 2வது பாயிண்ட்டு மேஜர் செக்மெண்ட்ஸ் கேட்டிருக்கு. மேஜர் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த சர்க்கிள்ஸ் கேட்டிருக்கு. சரியா? ஏரியா ஆஃப் மேஜர் செக்மெண்ட்ஸ்னு எழுதுகிறேன். மேஜர் செக்மெண்ட்ஸ்னு எழுதுகிறோம். அப்போ மேலே உள்ள பார்ட்டு
மேலே உள்ள பார்ட் அப்படின்னா மொத்தமாக வந்து இது செக்மெண்ட்டுன்னு கேட்டிருக்காங்க, செக்டார்னு கேட்கல. செக்மெண்ட்டுனா மொத்தமாக. சரியா? பையார் ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டை கழிச்சிருவோம். அதை தான் நான் அந்த கணக்கில் சொல்லிட்டேன் தவறா. நான் ஒரு கணக்கில் சொன்னேன்ல, கேட்டது இப்படி இருக்குது அப்படின்னா அவன் கேட்ட கேள்வி இது ஃபுல்லாக அவன் கேட்டது செக்மெண்ட்டுன்னு சொல்கிறனால இது ஃபுல்லாக கேட்டிருக்கான். இதுதான் மேஜர் செக்மெண்ட். இது ஃபுல்லாக மேஜர் செக்மெண்ட். இதுதான் மேஜர் செக்மெண்ட். இது கீழே உள்ளதான் மைனர் செக்மெண்ட். இப்போ இது ட்ரையாங்கிள் இன்க்ளூட் ஆகிருக்கு இதில். தெரியா சொல்கிறது? அப்போ நான் என்ன செய்வேன், ஒன்றும் ட்ரையாங்கிளை யோசிக்காமல் சர்க்கிள்லேருந்து மொத்த சர்க்கிள்லேருந்து இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா மேலே கிடச்சிரும்ல. மொத்த சர்க்கிள் ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது வந்து பையார் ஸ்கொயர் உனக்கு தெரியும்ல. அதிலிருந்து மைனஸ் பண்ணுறேன். எதை மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா கீழே உள்ளது இது ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். செக்டார் கிடையாது, மைனர் செக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ யோசிச்சுக்க, பையார் ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனர் செக்மெண்ட்டுக்கு வந்து 20.4375. ரைட். இது வந்து 3.14 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 15 இன்ட்டு 15 மைனஸ் 20. அப்படியே யூஸ் பண்ணுறோம், ஒரே கணக்கு தான். ஓகேயா? ரைட். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 706.50 வருது. மைனஸ் 20.5375 வருது. அப்படியே செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா 686.0625 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. புரியுதான்னு பாரு. இதுதான் இந்த கணக்கு. சரிங்களா சொல்கிறது? லாஸ்ட் சம், 7th சம் பார்க்க போகிறோம். குட். இந்த எக்ஸசைஸ்க்குள்ள ஃபைனல் சம் 11.1 எக்ஸசைஸ்க்குள்ளது கொஸ்டின் நம்பர் 7. இந்த செஷனை இதோட முடிப்போம். A chord of a circle radius 12 cm subtend an angle 120 degree. சரி. Find the area of the corresponding segment of the circles. Corresponding segment area. ஏரியா ஆஃப் செக்மெண்ட் கேட்டிருக்கு. மைனர் செக்மெண்ட் ஒன்று இருக்குது, மேஜர் செக்மெண்ட் ஒன்று இருக்குது. அவன் என்ன கேட்டிருக்கான் பார்ப்போம். ஆனால் அது சப்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லையில் 12 cm சப்ஸ்டாண்ட் அப்படின்னு கார்டு ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்டான். கார்டு ஆஃப் ஏ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ்னு சொன்னால் மைனர் செக்மெண்ட் தான் கேட்குறான் அப்படின்னு அர்த்தம். கார்டுக்கு உள்ளது கீழே உள்ளது என்னது வந்துடும், மேலே வந்து ட்ரையாங்கிள்லாம் ஃபார்ம் ஆகிருதுல்ல, அதனால் கீழே உள்ளது தான் அவன் கேட்குறான் அப்படின்னு அர்த்தம். சர்க்கிள் அதில் ஒரு 120 டிகிரி கூடிய ஒரு செக்டார் எடுத்துக்கிடுவோம். ரைட்டு. இது ஓ, இது ஏ, இது பி. ஏரியா ஆஃப் செக்டார் வந்து ஆங்கிள் ஆஃப் செக்டார் வந்து 120 டிகிரி. இப்போ ஒரு கார்டு வரைகிறேன் ரெண்டுக்கும் சேர்த்து. அப்போ இந்த கார்டு சப்ஸ்டாண்ட் தாங்கிறது சொல்லியாச்சு. ட்ரையாங்கிள் ஏபிசின்னு அர்த்தம். அவன் கேட்டிருக்கிறது மைனர் செக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இடம் கேட்டிருக்கான். அப்போ நான் எழுதுகிறேன். ஏரியா ஆஃப் இது சென்டிமீட்ரு 12 சென்டிமீட்டர். அதாவது கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்கு, தீட்டா என்ன கொடுத்துருக்கு 120 டிகிரி, ரேடியஸ் கொடுத்துருக்கு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ கேட்டது வந்து ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். மைனர் செக்மெண்ட் அப்படின்னா சரியா, மைனர் செக்மெண்ட் அப்படின்றது மொத்தத்தில் இருந்து நல்லா கவனித்து பொறுமையாக செஞ்சுக்க. மைனர் செக்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ ஏரியா ஆஃப் செக்டாரில் இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கழிச்சிட வேண்டியதானே. சரியா புரியுதா? இதை கழிச்சிட்டா போச்சுலடாமா, மஞ்சளை இதை கழிச்சிட வேண்டியதானே. அதாவது மொத்தமாக உள்ளது வந்து இந்த எல்லோவும் இந்த கோடும் சேர்ந்தது தான். அப்படி இருக்குல்ல, அப்படி இந்த எல்லோவும் அந்த சிவப்பு கோடும் சேர்ந்தது தான் இப்படி இருக்கு பாரு. இதுதான்
ஏரியா ஆஃப் செக்டார். இதில் அவன் கேட்டது இந்த சிவப்பு கோடு உள்ள பகுதி தான் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். அப்போ இந்த செக்டாரில் இருந்து இந்த பார்ட்டை கழிச்சிட்டோம்னா இது என்ன பார்ட்டு? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். கழிச்சிட்டோம்னா கீழே உள்ள கிடச்சிரும். அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ரைட், பார்த்துக்கோ. அப்போ இதுக்கு ஏரியா ஆஃப் செக்டாருக்கு வந்து θ/360 இன்ட்டு πr² மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OABன்னு எழுதிடவா? OAB இதுக்கு √3/4. சரிங்களா தம்பி? A² தம்பி. சரி, அப்போ தீட்டா வந்து 120/360 இன்ட்டு πr² 22/7 இன்ட்டு R12 மைனஸ் √3/4 12 இன்ட்டு 12. அது அடிக்க முடியுமா அப்படின்னு பாரு. 3 மண்டை 36, 3 நான் 3 12 4. அப்போ 3.14 இன்ட்டு 4 மைனஸ் அடித்தோம்னா 3 12. அப்போ 3 மண்டை 36 இன்ட்டு 1.73. √3க்கு வேல்யூ வந்து 1.732. நம்ம 2 டிஜிட் எடுத்தால் போதுன்றனால அப்படி எடுத்திருக்கோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிட்டா முடிஞ்சு. மல்டிப்ளை பண்ணையில் 150. இங்கே வந்து πr² இல்லைடா தம்பி, 2 12 வரும்டா. இன்னொரு 12 வரும். நல்ல வேலை. அப்போ இங்கே என்ன வந்துடும்? இன்ட்டு இன்னொரு 12 வந்துடும். அப்புறம் தான் மைனஸ் 150.42. அதான் நான் ஒரு 12 விட்டுட்டேன்னு பார்த்தேன். மைனஸ் 36 இன்ட்டு 1.732. அது என்ன ஆயிடுச்சு? 62.28. அப்போ 88 வருது. 44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறணும், இல்லைன்னா செய்ய முடியாது. புரியுதா? ஏரியா ஆஃப் செக்டார்லேருந்து ட்ரையாங்கிளை கழிச்சிட்டோம்னா அந்த ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட்டு கிடைக்கும். செக்மெண்ட்டுன்றது அந்த கார்டு அடைக்கிற பகுதி தான்டா செக்மெண்ட்டு. செக்டார்ன்றது ரேடியஸ் அடைக்கிறது செக்டார். இதுதான் வித்தியாசம். ரேடியஸ் என்க்ளோஸ்டு பண்ணுற ஏரியா இருக்குல்ல, அதுதான் செக்டார். கார்டு என்க்ளோஸ்ட் பண்ணுற ஏரியா, பிரிக்கிற டிவைட் பண்ணுற ஏரியா வந்து செக்மெண்ட். ஓகே, குட், தேங்க்யூ. சர்க்கிள்ஸில் ரிலேட்டடில் ஏரியா ஆஃப் ரிலேட்டட் சர்க்கிள்ஸில் வந்து நம்ம 7 சம் பார்த்துருக்கோம். இது 11.1 எக்ஸசைஸ் 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது. நல்லா கவனமாக பார்த்துக்க. ஓகே, தேங்க்யூ.